இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலிருந்து வெளியே எப்படியாவது கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ முயற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கௌதம் இதில் வெற்றி அடைய போகிறாங்கன்னு தாங்க நானும் நினைக்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா கௌதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாக்டருடைய ஒத்துழைப்பாலையும் அவள் போலியான ரிப்போர்ட்டை தான் கொடுத்து சப்மிட் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கௌதம் பார்த்திங்க அப்படின்னா அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்து நிரூபணம் பண்ணிடுறாங்க. இதை மட்டுமே போதுமான ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இதை இன்னொரு தடவை அஞ்சலியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு போலீஸுடைய கஸ்டடியிலே வச்சு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டரை கொடுத்துட்றாங்க. இதை கொடுத்த உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமாயிருதுங்க. இந்த நோட்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டு மூலமாகவே இலக்கியாவுடைய வீட்டுக்கு போயிடுதுங்க. போன உடனே வீட்டுக்குள்ளே ஒரு கொரியர் வருதுங்க. யார் நம்மளுக்காகலாம் கொரியர் இந்த காலத்தில் போயிட்டு கொரியர் பண்ணுற ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்து பார்க்கும் பொழுது நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஒன்று காத்துட்ருக்குங்க. என்னதான்னு பார்த்திங்கன்னா படித்து பார்க்கும்பொழுது தாங்க தெரியுது இவளுடைய கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்குங்க. இதை மட்டும் பொய்ன்றதை நிரூபிச்சிட்டா இலக்கியா வெளியே வந்துடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இதை பார்த்த உடனே கொண்டு போயிட்டு அஞ்சலியுடைய கணவரான கார்த்திக்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்குறாங்க. உங்கள் அண்ணன் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் வீட்டுக்கு நல்லதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி. எதுக்காக இப்போ இந்த மாதிரி கத்திட்டு கிடக்கிற, பொறுமையாக தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கி படித்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே இதில் என்ன இருக்குது, கோர்ட்டில் கன்சீவாக இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தானே செக் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ தான் கன்சீவாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நீ பதட்டப்படுற, நீ எதுக்கும் கவலைப்படாத, நியாயம் மட்டும் நம்ம பக்கம் இருந்தால் நாம் தான் ஜெயிப்போம். கோர்ட்டில் ஆண்டவனே நினச்சாலும் இதை மாற்ற முடியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், நாம் நேர்மையாக இருக்கோம், நாம் செக் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.